காசி, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் போன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிற? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. அப்போ எதுக்கு என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்க? அதை கேட்கவே அவ்வளவு தூரம் வந்த? என்ன காசி, வேற ஏதாவது பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை தான். இன்னொரு 5 லட்ச ரூபா ரெடி பண்ணி தெரியா? ஏற்கனவே ஏன் நகை மட்டும் இல்ல, என் அம்மா நகையும் சேர்த்து வச்சு கொடுத்திருக்க. இப்போ என்ன டோட்டலா அவாய்ட் பண்ற. அப்போ உனக்கு பணம் மட்டும் தான் முக்கியம், நம்மலாம் முக்கியம் இல்ல. லவ்வா? லவ்வா? நான் எப்பமா உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன்? உன்கிட்ட சொன்னேனா? நம்ம அப்படித்தானே பழகணும். நீ என்ன நினைச்சுக்கிட்டா? நான் என்ன பண்றது? என்ன மொத்தமா ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டல. நான் ஒரு பொண்ணு, என்ன பண்ணிட போறான்னு தானே நினைக்கிறேன். பண்ணு, போலீஸ் கிட்ட போ, மீடியா கிட்ட போ, கலாட்டா பண்ணு, கத்தி கூச்சல் போடு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்க்கலாமா? பாப்போம் வா. எப்படி இருந்துச்சு படம்? நீ யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு கெட்டவனா இருப்பேன்னு கடவுளை கூட நினைச்சு பார்க்கல. நீ இந்த பணத்தை திருப்பி கூட தர வேண்டாம். நான் வாழ்க்கையில படாத கஷ்டம் எல்லாம் பட்டுட்டேன். பணத்தோட வாழணும்னு ஆசைப்படுறேன். என்ன கலங்கப்படுத்திடாத. தயவு செஞ்சு அந்த வீடியோவை delete பண்ணிடு ப்ளீஸ். அது நீ நடந்துக்கிற முறையில இருக்கு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, உன் வாழ்க்கையே பிரச்சனையா தான் இருக்கும். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. கடவுள் ஒருத்தர் இருந்தா உனக்கு சரியான தண்டனை கொடுப்பாரு. ஓ, அப்போ நீ பண்ண, நீ போய் கடவுளை கூட்டிட்டு வா, நம்ம அப்புறம் பேசலாம். ஏன்னா எனக்கு இப்போ டைம் இல்லை. காசு என்ன உண்மையா காதலிக்கிறான்னு நினைச்சு என்னையே நான் அவன்கிட்ட இழந்துட்டேன்.